டச்சு நாட்டுக்கு போகணும். தண்டனை காலம் முடிஞ்சு போகல. அவன் என்ன பண்ணா, இனிமே நான் டச்சு நாட்டுக்கு போய் ஒன்றும் செய்ய போறதில்ல, நான் உங்களோடய இருக்கிறேன்னு சொன்னான். அந்த டெலானியஸை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவன் தான் மிகப்பெரிய பயிற்சியாளரா மாறி இன்னைக்கும் உதயகிரி கோட்டையில டெலானியஸ் கல்லறை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு எதிரியை கூட நண்பனாக மாற்றிய மண் இந்த பாகர்கோயில். அன்னைக்கு வாழ்ந்த பூமி சார். இன்னும் சொல்ல போனா உலகம் ஃபுல்லா இருக்காரு. விவேகானந்தருடைய பெருமை உலகம் ஃபுல்லா இருக்கு. ஆனால் விவேகானந்தர் என்று சொன்னால் ஒரே அவர் தவம் செய்த இடம் நாகர்கோயில், கன்னியாகுமரி என்ற மண். பெருமை இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் வள்ளுவரை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வச்சிருக்காங்க. ஏன் வச்சாங்க? வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது, தெற்கே ஒரு இமயமலையை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம், வள்ளுவனை கொண்டு வந்து கன்னியாகுமரியில் வைத்தோம் என்று சொல்ற மண் நாகர்கோவில். ஆனா இப்படிப்பட்ட மண்ணெல்லாம் இருக்கு பெருமை. இந்த காலத்துல என்ன சார் பண்றாங்க? நான் உண்மையாவே கேட்கிறேன், சத்தியமா சொல்றேன். இந்த டிக்டாக்னு ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் இந்த ஆண்டிகள் பண்ற லூட்டி இருக்க. உண்மையா சொல்றேன். டிக்டாக் அப்புறம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் அதான் இப்ப அதான். உண்மையா சொல்றேன் சார். அன்னைக்கெல்லாம் டிக்டாக் பார்த்துட்டு எங்க அக்கா பொண்ணு பல்லு வளர்க்குது. என்ன மாமா பேஸ்ட் வாங்கிட்டு வந்த? நிறைய வரலன்னுச்சு. நல்லா பேஸ்ட் தானம்மா. எட்டி பாக்குறேன், டிக்டாக் பார்த்துக்கிட்டே பேஸ்ட் வளர்க்காம பேரலோடி எடுத்து பல்லு வளர்க்கிருக்கா சார். இன்னைக்கு நாட்டில் சார் எந்த பொருளாவது உண்மையா பொறுமையா இருக்கா? ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற நாகர்கோயிலுடைய பெருமையை நம்ம சொன்னோம், கன்னியாகுமரியுடைய பெருமையை சொன்னோம். மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். ரோஸ் பீட்டர் அவர் என்ன பெருமை தெரியுமா அவருக்கு? அவர் அந்த காலத்தில் கலெக்டரா இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி அந்த மதுரை சித்திரை வீதியை உலா வருவார். ஆனா சாமி கும்பிட மாட்டார். அவர் கிறிஸ்தவர், சாமி கும்பிட மாட்டார். ஒரு நாள் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. மழை சொட்டா பெஞ்சிட்டே இருக்கு. போலாமா வேணாமா நகர்வலம்னு நினைச்சு உட்கார்ந்துருக்காரு. மழை சொட்டா பெய்யுது. சொட்டா பெய்ஞ்ச உடனே ஒரு பச்சை பாவாடை போட்ட சிறுமி வாசல்ல விளையாண்டு இருந்தா. குழந்தை நனைகிறேன்னு இவர் உள்ள கூப்பிட்டார். அவன் வெளியே கூப்பிட்டான். இவர் உள்ள கூப்பிட்டாரு, அவன் வெளியே கூப்பிட்டா. குழந்தை நனைகிறேன்னு ஓடி போய் தூக்க போனாரு. கொஞ்சம் ஒரு 10 தப்படைய ஓடி போனா, பின்னாடியே போனாரு. ஒரு மிகப்பெரிய இடி விழுந்து அவர் வீடு துவம்சமாகி போச்சு. திரும்பி பார்த்தாரு, வீடு இல்லை. இந்த சிறுமியின் பாத சுவடு எங்க போய் நிறைஞ்சது தெரியுமா? எந்த சித்திரை வீதியிலே போய் தினமும் அவர் பார்ப்பாரோ